இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல கார்பரேஷன் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பங்கார்பேட் பானிபூரி அண்ட் ஷார்ட் கார்னர். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான நிறைய பானிபூரி, மசாலா பூரி அண்ட் கர்ட் பூரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதே மாதிரி நல்ல ஸ்நாக்ஸ் ஒரு டைமிங் இந்த டைமிங்கோட 3ஓட சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணதுல எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிடணும்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேமிலியோடும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபேமிலியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டு வர சொல்ல குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாத்தீங்களா, நிறைய பேர் எனக்கு பானிபூரி வாங்கி கூட நிறைய நான்வெஜ்ஜை தவிர்த்து இப்போ குழந்தைங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் விரும்புறாங்க. கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல நம்ம சாப்பிடும் போது நம்ம மெயின் செட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். எவ்வளவு டென்ஷன்ஸ் இருந்தாலும் அதை மறக்கக்கூடிய ஒரு அழகான ரிலாக்ஸேஷன் இடம்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒன் டைம் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வரணும்னு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு. ரெகுலரா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு எல்லாருக்குமே ஆசை வரும். இந்த மாதிரி டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட இந்த சூப்பரான மூன் இந்த நேரத்துலயே பாருங்க, மூன் சூப்பரா இருக்கு. மூன் பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. கர்ட் பூரி அண்ட் தயிர் பூரி, இங்க பாத்தீங்கன்னா பானிபூரி, மசாலா பூரி, அப்புறம் பாத்தீங்கன்னா கர்ட் பூரி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி ஃபேமிலியாவும் உட்காந்து சாப்பிடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே விசிட் பண்ணுங்க. ஒன் டைம் விசிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இங்க நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஃபேவரட் ஐட்டம் எது சொல்லுங்க? என்னோட ஃபேவரட் ஐட்டம் கர்ட் பூரி. நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு முறை சாப்பிட்டனாலே அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாப்பிடுறதையும் தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்நாக்ஸும் சாப்பிடலாம், ஹாப்பியாவும் இருக்கலாம்ல. கண்டிப்பா நீங்க வாங்க, ஒன் டைம் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம்னா அந்த இடம் எப்படி இருக்குமோ, அவங்க சமைக்கிறது எந்த மாதிரி இருக்குமோ நம்ம ரொம்பவே டென்ஷனா இருக்கும். தூரத்துல இருந்து பாக்குறவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு போக சொல்ல, ஐயோ இங்க நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. கண்டிப்பா இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கை கிளவுஸ் இல்லாத ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல. அதே மாதிரி தலையில கேப்போட தான் இங்க ஒர்க் பண்றாங்க. நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வமாவே இருக்கும். நல்லா சமைக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துல டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு முறை ட்ரை பண்ண தோணும். ஹைஜீனிக்கான ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க. ஒன் டைம் விசிட் பண்ணி நம்ம ஷார்ட் கார்னர்ல என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஒன்னொன்னு ட்ரை பண்ண சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட தினமும் வர சொல்ல நிறையவே வாங்கி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம இங்க என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி எல்லாம் டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது தான் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணுவோம். இங்க சாப்பிட்டுட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கடையோட ஃபுட்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி டேஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னுட்டு. நாங்களும் இந்த டேஸ்ட்டை உணர்ந்தாச்சு, நீங்களும் ரெடி ஆகுங்க. வாங்க ஒரு முறை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா குழந்தை கூட டேஸ்ட் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஃபுட். கண்டிப்பா நம்ம எல்லா இடத்துலயுமே பானிபூரி சாப்பிட சொல்ல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பைசி கம்மியா இருக்கணும், இல்ல ஸ்பைசி அதிகமா வேணும்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி இடத்துல சாப்பிடும் போது குழந்தைங்களும் சரி, வயசானவங்களும் சரி, ரொம்ப டேஸ்டும் இல்லாத காரமும் இல்லாத ஒரு சூப்பரான ரெசிபி சாப்பிடணும்னு நினைப்போம். கண்டிப்பா நீங்க இங்க விசிட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுறதுக்கு ஒரு அழகான பிளேஸ். நீங்களும் ரெடியா இருங்க, வாங்க.